கூடியது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவினுடையதான மறுபடி பிறத்தல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் இயேசு முதலாவது பிறந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததான ஒரு விஷயம். அது சரித்திரபூர்வமாக மாம்சத்தின்படி இருக்கிறது. அந்த பிறப்பை குறித்து முக்கியத்துவத்தை விட கிறிஸ்து நமக்குள் மறுபடி பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்து நமக்குள் மறுபடி பிறக்கணும். நாம் மீண்டுமாக மறுபடி பிறத்தல், born again அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு எழுதுறார். அதாவது ஒரு நான் பிலீவராக மாறுறது தான் மறுபடி பிறத்தல். பழைய பாவங்களை விட்டு நம்ம திரும்பி வர்றதுக்கு பிறகு தான் born again அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியருக்கு எழுதுறார். ஏற்கனவே அவங்ககிட்ட சத்தியத்தை சொல்லி அவங்க எல்லாம் பின்பற்றி அவங்க நல்ல சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து பவுல் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்போ கிறிஸ்து உருவாகும் அளவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள உபதேசம் இருக்கு, இவங்களுக்கு தெரியும், சத்தியம் இதெல்லாம் தெரியுது. ஆனால் இன்னும் என்ன செய்யல? கிறிஸ்து ஃபார்ம் ஆகலை அவங்களுக்குள்ள. கிறிஸ்து என்ன செய்யல? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவான மாதிரியே இருக்கும். திருமணமான ஒரு 2-3 மாதத்துக்கு உருவான மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஓ உருவாயிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் செக் பண்ணோம்னா அது என்ன இருக்காது? குழந்தையாக இருக்காது, ஒரு மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கும். இப்போ திருப்பி குழந்தை என்ன செய்யணும்? அவங்க ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, உருவாயிருச்சுன்னு. அந்த தாட்டில் தான் பவுல் இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள என்ன இருக்கிறாரு? இவங்க மறுபடி பிறந்துட்டாங்க, இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஃபஸ்ட்டே நான் உங்களை சுமந்து குழந்தைய பெற்ற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ என்ன செய்யலை? அது குழந்தையா இல்லை, நீங்கள் ஃபார்மே ஆகலை. இப்போ திருப்பி நான் உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது? திருப்பி ஃபார்ம் ஆகி திருப்பி நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சபைக்கு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசத்தில் அந்த சபை நிலைத்திருக்க வேண்டும். உபதேசத்தை கேட்கறதுனால் மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தில் சபை என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து அவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவானா மட்டும்தான் அந்த உபதேசத்துக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வித்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பைபிளில், இல்லையா? அந்த வித்துங்கிறது வசனம். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அப்படின்னா அந்த வசனம் உள்ள வந்துருச்சு, வித்து வந்துருச்சு, ஆனால் ஃபார்ம் ஆகலை. இப்போ பவுல் வழியாக உபதேசம் எங்கே வந்துருச்சு? கலாத்தியருக்குள்ள வந்துடுச்சு. ஆனால் என்ன செய்யலை? குழந்தை ஃபார்ம் ஆகலை. இப்போது வித்தில் பிரச்சனை இல்லை, அந்த வசனத்தில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிம்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தை ஃபார்ம் ஆகாதுன்னெலாம் சொல்லுவாங்க. மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வித்தில் பிரச்சனையே இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தையில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வசனம் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு மனவாட்டியாகிய சபைக்குள்ள கர்ப்பத்தை தாங்குற அளவுக்கு, அந்த வசனத்தை தாங்குற அளவுக்கு இங்கே பலன் இல்லை. இவர் நினச்சிக்கிட்டாரு வசனம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கலாத்தியருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஆனால் பார்த்தா அவருக்கு கேட்குற செய்தி என்னன்னு பார்த்தா எல்லாம் நான் பிலீவருக்கு நடக்கிற சம்பவங்கள் கலாத்தியருக்குள்ள நடக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, உங்களை திருப்பி நான் பெற்றெடுக்க வேண்டி இருக்குது, நான் நினச்சிட்டேன் எல்லாமே உங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு. இது கலாத்தியருக்கு மட்டும் பொருந்தாது, இது இன்னைக்கு உள்ள அநேக சபைகளுக்கு பொருந்தும். சபை என்று சொன்னால் நான் சொல்லக்கூடியது கட்டடத்தை அல்ல, நம்மை சொல்கிறேன். நமக்கு பொருந்தும். நமக்குள்ள வசனம் வந்துருச்சு, அந்த வசனம் உருவாகி இருக்குதா? அந்த வசனத்தினால் வரக்கூடிய பிள்ளை நமக்குள் பெற்றெடுக்க முடியுதா? அதான் இங்கே முக்கியம். இது இல்லை. இப்போ இங்கே அதான் பிரச்சனையே. இப்போ இவர் பார்க்குறாரு, உங்களுக்குள்ள மறுபடியும் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ இந்த பிள்ளை மீண்டும் பெற்றெடுப்பதற்கு நான் என்ன செய்யணும்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னா திருப்பி பிள்ளையை பெற்றெடுக்க விரும்புகிறார். அப்போ இந்த பிள்ளை திருப்பி பிறப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசித்த போது ஒரு சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். முதலாவது வாசிங்க. தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி பிறக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அங்கே வசனம் சொல்லுது. அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி பிறக்கிற வரைக்கும் அவன் அவளை அறியாதிருந்தான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ மரியாளுக்குள் உண்டாயிருப்பது பரிசுத்தாவினால் உண்டானது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமானது வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் அவளை அறியாதிருந்தான். இன்னும் கொஞ்சம் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் வித்து இப்போ இருக்குது, வசனம் இருக்குது, வார்த்தை ஆகிய வசனம் வந்துருச்சு உள்ள மரியாள் கர்ப்பத்துக்குள்ள. இப்போ மனுஷனுடைய வித்து உள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவன் அவளை அறியாதிருந்தான். அப்போ என்ன அர்த்தம்?
பரிசுத்தாவினுடைய வித்தும் மாம்ச வித்தும் ஒன்றா சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்ச வித்தும் பரிசுத்தாவி வித்தும் ஒன்றா சேரும்போது மாம்ச வித்து பரிசுத்த வித்தா மாறாது, பரிசுத்த வித்து மாம்ச வித்தா மாறிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் காயினை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். வசனம் தெளிவா இருக்கு. காயின் பிறக்கிறதுக்கு ஆதாம் ஏவாளை அறிந்தான் வசனம் இருக்கு. ஆனால் 1 யோவான் 3 சொல்லுது 12, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆதாம் ஏவாளை அறிந்தார், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சர்பத்தினுடையதான வார்த்தை யாருக்குள்ள போயிருச்சு? ஏவாளுக்குள்ள போயிருச்சு. இங்க மாம்சத்தின் வார்த்தை உள்ள போயிடுச்சு. ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமானவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. கரெக்ட் தானே? ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமா, கர்த்தர் படைக்கும் போது சுத்தமா தான் படைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? மாம்சம் வந்துருச்சு. பிசாசினுடைய வார்த்தை, இப்படி வச்சுக்கோங்க, பிசாசினுடைய வித்து. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வித்துனா பிசாசினுடைய வார்த்தை பிசாசின் வித்து வந்துருச்சு உள்ள. இப்போ பரிசுத்தம் உள்ளதும் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கு இவங்ககிட்ட, அதே நேரத்தில் பிசாசுடைய வார்த்தையும் சேர்ந்து வந்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது பிறக்கிறது பரிசுத்தமாய் இல்லை, பிறக்கிறது என்னவா இருக்குது? பொல்லாங்கானாய் இருக்கிறது. நாம் சபைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதோடு கூட நம்முடைய தேவ சித்தத்தோடு சுய சித்தம்னு ஒன்று கலக்குது பார்த்தீங்களா? மாம்சம் கலக்குதுல்ல. அப்படி கலக்கும் போது உங்களுக்குள்ளிருந்து பிறக்கக்கூடியது கண்டிப்பாக மாம்சமாய்த்தான் இருக்கும், அது பரிசுத்தம் ஆகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், பழைய துருத்தியோட புது ரசத்தை என்ன பண்ணக்கூடாது? இணைக்கக்கூடாது. பழைய துண்டோட புது கொடி துண்டு என்ன செய்யக்கூடாது? இணைக்கக்கூடாது. ஒன்று பரிசுத்தமானா பரிசுத்தமானதே இருக்கணும், அல்லது மாம்சம் போனா, ஏன் மாம்சம் போலான்றீங்களான்னா இப்படி ரெண்டு மிக்ஸ் ஆக்கிறதுக்கு ஒன்று அப்படியே போயிடணும். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது, ஒன்று அனலாவது இல்லை குளிராவது. இல்லை குளிராக இருக்க சொல்கிறீங்களா? இல்லை, நீ அனலும் குளிருமா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அனலாக இருந்துரு, இல்லை குளிராக இருந்துரு. ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் அது உங்களை ஏமாத்திரும். நீங்கள் அனலாக இருக்கிறீங்க நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உள்ள என்ன செய்யும்? சில நேரத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஜுரம் அடிக்கும், வெளியே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு, தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். அது உண்மையில் ரொம்ப கொடுமையான நேரம். உங்களுக்கு வெளியவும் சூடு உள்ளவும் சூடு இருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சிலருக்கு மட்டும் அப்படி இருக்குது, உள்ள நல்ல ஜுரம் அடிக்கும், வெளியே சில்லுன்னு இருக்கும். அவங்க சொன்னால் உலகம் வேற நம்பாது, நீ சும்மா கதை விடுற அப்படிம்பாங்க. தொட்டா சில்லுன்னு இருக்கும். அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும், அந்த ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும். ஏன்னா உள்ள இவ்வளோ கொதிக்குது, அப்படியே பாடி பயங்கர டயர்டாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் ஒன்று ஆவியில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை பாவத்தில் இருந்துட்டா கூட திருத்திடலாம், நீ பாவத்தில் இருக்கிற அப்படின்ட்டு. இந்த அனலும் குணமும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஆபத்தை உண்டாக்கிடும். அதே மாதிரி தான் பரிசுத்தம் உள்ளதோடு கூட அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. தேவனுடைய சாயலோடு கூட மனுஷ சாயலை கலக்கக்கூடாது. தேவ வித்தோட பிசாசின் வித்தை கலக்கக்கூடாது. அதான் இங்க சொல்லுது. இப்ப இங்க வசனம் சொல்லுது, அவள் பெற்றெடுக்கும் அளவும் அவன் அவளை அறியாதிருந்தான். இப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்தத்துக்குள்ளதையும் மாம்சத்துக்கு. இப்ப யோசேப்பு பாவின்னு அர்த்தம் இல்லை, அவன் நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் நீதிமான். ஆனா இருக்கிறது அதை காட்டிலும் பரிசுத்தமானது. புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆவியில தான் எல்லா காரியத்தையும் செய்வோம், ஆவியானவருடைய செஷனும் செய்வோம். சில நேரத்தில் மாம்சத்தையும் என்ன பண்ணிடுவோம்? உள்ள கலந்துருவோம். பல நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிக்குது, நமக்கு அது பிடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ள பரிசுத்தமானது உருவாகிருக்கு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கு ஒரு ஓட்டம் ஓடுது. சில நேரத்தில் என் தாட் எங்கே போய் லிங்க் ஆகிடுது? மாம்சத்தில் லிங்க் ஆகிடுது. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்தமானதோடு இது பாவம்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இந்த சித்தத்தோட இந்த தரிசனத்தோடு அது ஓடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதேங்கிறார். அப்போ கிறிஸ்து உருவாகும் அளவும் தேவ சித்தத்தோடு மனுஷ சித்தத்தை கலக்கக்கூடாது. நான் பாவத்தோடுன்னு சொல்லலை, தேவ சித்தத்தோடு எனக்கு நல்லா இருக்கிற எல்லாமே கிறிஸ்துவுக்கு ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. எனக்கு ஓகேவா இருக்கிற எல்லாமே தேவனுக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்றது புரியுதா? யோசேப்பு என்கிற நீதிமானா இருந்தாலும் மரியாளுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தமானது.
அதோடு கூட இந்த நீதிமானுடைய வித்து என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவள் பெற்றெடுக்கும் அளவும் அந்த தரிசனம் நிறைவேற அளவும் அவன் சித்தம் கலக்கல உள்ள. பியூரா காட்ஸ் வில். இப்போ என்ன ஆகுது? இங்க கலாத்தியருக்கு எழுதும் போது உங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கு. திடீர்னு நீ கொண்டு உள்ள என்ன கழிச்சிட்டீங்க? அதனால தான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது மாம்சக்கிரியை ஆவியின் கனி ரெண்டுத்தையும் எழுதுறாரு 5ஆம் அதிகாரத்தில். மாம்சத்திற்கிரியும் உங்களுக்குள்ள இருக்கு, ஆவியின் கனியும் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆவியின் கனியும் மாம்சக்கிரியும் போராடி உள்ளுக்குள்ள இருக்க ரெண்டும் என்ன செய்யாது? இங்க போராட்டத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதுதான் அவர் சொல்றார். இப்போ ஆண்டவர் சொல்ற அந்த மிக முக்கியமான விஷயம் இது கோர் இவ்வளவுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமானது பிறக்கிற வரைக்கும், அந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், பெற்றெடுக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள என்ன கலந்துடக்கூடாது? மாம்சம் கலக்காதபடிக்கு எந்த ஒரு விஷயத்தையும், அது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது படிப்பு, பிள்ளைக்கு படிப்பு செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்று கோரா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஃபுல்லாக முழுக்க ஒப்படைச்சு, ஆண்டவரே இது என்ன, அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள இருந்து மாம்சம் உள்ள என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அதான் நான் எப்பவும் சொல்வேன். எனக்கு அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. மற்றவங்களுக்கு நான் சொல்வேன் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய நம்ம படிக்கிறோமா, நிறைய ஞானம் வருதா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருல்ல, அது செய்ய சொன்ன ஆரம்பித்த உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா இந்த தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அது ஒரு ஆலோசனை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஆலோசனை கொடுக்கும். இப்போ அந்த ஆலோசனை என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய வழியில் அதை செய்ய விடாது. விஷயம் கர்த்தர் சொன்னது தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கானான்லேருந்து விடுதலையாக்கணும். மோசேவை தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் மோசேவை அப்படியே அனுப்ப முடியாது. ஏன் முடியாதுன்னா, மோசேக்குள்ள என்ன இருக்குது? எகிப்தின் பிரமாணம் இருக்குது. இப்போ அனுப்புனா அவர் என்ன பண்ணுவார்? பார்வோன் கூட உட்காந்து என்னத்தை பேசுவார்? எகிப்தின் பிரமாணத்தை பேசுவார். அதில் அவர் வாக்கில் வல்லவர், அடித்து நவுத்திடுவார். ஆனால் இப்போ கர்த்தருக்கு தேவை, பார்வோன் இடத்துல எகிப்தின் பிரமாணத்தை பேசுகிற மோசே வேண்டாம், பார்வோன் இடத்துல நியாய பிரமாணத்தின்படி இவருடைய சித்தத்தின்படி பேசுகிற ஆள் ஒருத்தன் வேணும். இவர் சொல்றதை பேசணும். இப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்போ மோசையை எம்டி பண்ண வேண்டியிருக்கு, ஜீரோ ஆக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு 40 வருஷம் எடுத்துக்கிச்சு. 40 வருஷம் கொண்டு போய் இங்கே அவர் ஃபுல்லாக திக்குவாகி மந்தனாவாகி என்னால் முடியாதுங்கிற இடத்துக்கு வந்த உடனே இப்போ சொல்கிறார், இப்போப்போ நான் என்னுடைய வல்லமையை உனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கலாம், ஆனால் ஓ மெத்தட்ல இல்லை, என் மெத்தட்ல. அது மட்டும் மோசே கிட்ட பழைய எகிப்தின் பிரமாணம் இருந்தால் அவனுக்கு தெரியும், இவங்ககிட்ட இந்த ரதம் இருக்கு, இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, இவனை இப்படி பண்ணாதான் முடியும். ஏன்னா அந்த அறிவு எங்கே வேலை செய்யுதுன்னா, எரிகோவுக்கு போகும்போது வேலை செய்யுது யோசுவாவுக்கு, அப்புறம் ஆயி பட்டதுக்கு போது வேலை செய்யுது, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வேவுக்கார அனுப்பணும். இந்த ஐடியாலாம் வருது இல்லை, இதெல்லாம் உலக ஐடியா, கர்த்தர் சொன்னது இல்லை. உபாகமத்தில் சொல்வார், உங்க பேச்சை கேட்டு தான் நான் வேவுக்காரனை அனுப்பினேன்பாரு. இந்த திட்டம் எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்குள்ளேயும் அவங்க உள்ள போறதுக்கான வேவுக்காரன் அனுப்பல. இன்ன வழியாய் போவோம், இப்படி பிடிப்போம், எந்த ஐடியாவும் கிடையாது. ஆண்டவர் சொல்வார், போ, அவ்வளோதான், வா, வந்துடுவார். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? எனக்குள்ள ஒரு மைண்டு ஒன்று இருக்கு, ஏற்கனவே படித்தது இருக்கு, ஏற்கனவே நான் உலகத்தை நடத்தி இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரைக்காரனுக்கும் இந்த பிள்ளை பிறக்குது. ஆனால் பிறந்த பிள்ளையை எடுத்த உடனே பரிசுத்தமாக எடுத்து பயன்படுத்த முடியல. பவுல் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது என்ன பண்ணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கும். யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும்? காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அடிமைப்பட்டு இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவன் எஜமான் தான் அந்த வீட்டுக்கு. இப்போ ஈசாக்கு பிறக்கிறாரு, அதான் எழுதுறாரு, ஈசாக்கு எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன இல்லை? வித்தியாசமே இல்லை. 2 பேரும் குழந்தையில ஒன்னாத்தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் வளர்க்கப்படுறாங்க. அந்த வீட்டில் ஒரு விசாரணை கர்த்தன் இருக்கிறான். யாரு? எலியேசர்னு ஒருத்தர் இருக்கா. அந்த வீட்டில் தாதிமார் இருப்பாங்க, அவங்ககிட்ட பிள்ளையை கொடுத்துருவாங்க. 2 பிள்ளையும் வளர்க்கப்படும். ஆனால் விடுதலையாக்கப்படுதல்னு ஒன்று இருக்கு. அது வரைக்கும் 2மே எப்படி இருக்கும்? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க உலகத்துக்குள்ள தான் இருப்பீங்க, அந்த உலகத்தின் ஞானம் இருக்கும், அதுக்குள்ள தான் வளர்ந்து வருவீங்க. பிறக்கும் போது பரிசுத்தமானது கலக்கக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது 2வது பாயிண்ட். பிறந்த பிறகு அந்த தேவ சித்தத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள சொன்ன பிறகு அது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் இருக்கும். கொஞ்சம் மோசேக்குள்ள இருந்த மாதிரி
இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் போது இது என்ன செய்யும்? இந்த பழைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். அந்த ஞானம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டு வரும். கொஞ்சம் நீங்க படிச்சதான உலகத்தினுடைய ஞானம் வரும். இது என்ன செய்யும்னா, உங்களை அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்துடைய காரியம், அதாவது பழையது காரியம், நீங்க தேவ சித்தத்தை செய்ய வரதுக்கு முன்னாடி உள்ள காரியம் இன்னும் இருக்கும் உங்களுக்குள்ள. கர்த்தரே அது பண்ணியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ரோமருக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் அதிகாரத்துல, இந்த மாம்சத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அந்த சிருஷ்டியை அடக்கி வச்சிருக்கிறாரா, அது சிருஷ்டித்தவராலே அப்படி ஆயிற்று. அப்படி அர்த்தம் என்னன்னா, உங்களை எண்ணி ரட்சிக்க போறாரு, விஷனோட தான் கொண்டு வந்தாரு. தாயின் கருவில் உருவாகும் பொழுதே தீர்க்கதரிசியா செலக்ட் பண்ணிட்டாரு, மினிஸ்ட்ரி சொல்லிட்டாரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களை பயன்படுத்துகிற காலகட்டம் வரைக்கும் மாயைக்குள்ளே அது கீழ்பட்டு இருக்கும். அதைத்தான் அவர் எழுதுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் எஜமானா இருந்தாலும் அவன் வீட்டு விசாரணை கத்திரத்தில் என்னவா இருக்கணும்? அடிமைப்பட்டிருக்கணும், கீழ்பட்டு இருக்கணும். அப்படித்தான் இருக்கிறோம். 18 வயசுல ரட்சித்தாரு, 25 வயசுல மினிஸ்ட்ரி கூட்டு வந்தாரு. அந்த 25 வயசு வரைக்கும் நீங்க உலகத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறீங்க? கீழ்பட்டு இருக்கிறீங்க. உலகத்தின் ஞானம் இருக்கு, அங்கே படிச்ச படிப்பு இருக்கு, அங்கே உள்ள காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்லக்கூடியது, அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, நீ சேர்ந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். யூ மஸ்ட் ஒபே. இது இன்னொரு வெர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களை கர்த்தர் ஒரு தரிசனத்துக்குள் பயன்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்தில் கீழ்பட்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு விஷன் வந்துடும். சிலருக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு சிலருக்கு தரிசனமே இருக்காது, அவன் தரிசனம் இல்லாம போராடிட்டு இருப்பான். ஒரு சிலருக்கு தரிசனம் இருக்கும், நேரம் வந்திருக்காது, கர்த்தருடைய டைம் இருக்காது. ஆனா கை எப்படி இருக்கும் தெரியுமா? பரபரன்னு இருக்கும். ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு, ஏதாவது செய்யணும். ஆண்டவர் சொல்றார், அமைதியாரு, பொறுமையாரு. இல்ல, அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன தோணும்னா, இயேசு இன்னைக்கு வந்துருவார்ல, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணணும்ல. ஆண்டவர் சொல்றார், எப்போ வருவேன்னு எனக்கே தெரியும். உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ள நீ 1 மணி நேரம் வேலை செய்கிறவனா இருக்கலாம், 2 மணி நேரம் வேலை செய்கிறவனா இருக்கலாம், உன்னை எதுக்கு அமைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ரைட் டைம் வரைக்கும் என்ன செய்ய? பொறுமையா கீழ்பற்று. சபைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு இப்பயே தோணும், என்ன பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே, எனக்கு எவ்வளோ தரிசனம் இருக்கு, வரம் இருக்கு. ஆண்டவர் சொல்வார், உனக்கு எல்லாம் இருக்கு, இப்போ பொறுமை இல்லை, உன்னை விட்டோம்னா நீ தீர்த்துருவ. இப்போ டேமில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளம் அடிச்சிட்டு வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேமில் தண்ணியை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க? ஸ்டோர் பண்ணிடுவாங்க. வந்த உடனே ஃபுல் ஃபோர்ஸில் திறந்து விட மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறந்து. ஏன் தெரியுமா? அந்த திறக்கும் போகிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, திறக்க போகிறோம், கரையில் இருக்கிறவங்க ஓரம் போயிடுங்க. ஏன்னா இந்த தண்ணியை அப்படியே விட்டோம்னா, இது தண்ணி யூஸ்ஃபுல்லான தண்ணி, தேவையான தண்ணி. ஆனால் திறந்து விட்டோம்னா வெள்ளமாக மாறிடும், அடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேமில் நிற்க வச்சுட்டு உங்களை அங்கேருந்து சேனலைஸ் பண்ணி விடுவார். இப்படி பொறுமையாக போ, அப்படியே போனால் உன்னை குடி தண்ணியாக மாற்றிடலாம், அப்படியே போனால் உன்னை அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே போனால் அடுத்த கட்டத்துக்கு உன்னை பயன்பெறுகிற ஆறா மாற்றிடலாம். இல்லை, உன் வேகத்துக்கு தான் விடணும்னு நினச்சா நீ வெள்ளமாக மாறிடுவ. அநேகரை அடிச்சுக்கிட்டு போயிடும். ஏங்க மினிஸ்ட்ரி தானே பண்ணுறேன்? இல்லை, மினிஸ்ட்ரி பண்ணுவோம், தப்பாக பண்ணுவோம். இப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, கர்த்தர்கிட்ட வல்லமை இருக்குன்னு சீஷர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு கிராம வழியாக கடந்து போகிறாங்க. சமாரியாவிலிருந்து அப்படி கிராம வழியாக கடந்து எருசலேமுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அந்த கிராமத்தின் ஜனங்கள் அவரை தடுத்தார்கள். சீஷர்கள் என்ன கேட்டாங்க? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி. ஏன் ஏன் சரி, அப்படி செய்யறது சரியான்றீங்களா தப்புன்றீங்களா? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி செய்யறது தப்பா சரியான்றீங்களா? நீங்கள் தப்புன்னீங்கன்னா அவன் ஆண்டவருக்கு ஒரு வசனம் சொல்லுவான். ஆண்டவருக்கே சொல்லுவான். என்ன வசனம் சொல்ல தெரியுமா? எலியா இறக்கலையா, இறக்கி பச்சிக்கலையா, அதே மாதிரி இறக்கி போடும். ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன ஆவி உடையவன்? உனக்கு இப்போ வைராக்கியம் இருக்கு. இப்போ என்ன இருக்கு? வைராக்கியம் இருக்கு. நீ யாரு? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டவன், என் கூடயே 3.5 வருஷம் நீ டிராவல் பண்ற, உனக்கு வைராக்கியம் இருக்கு, நீ எனக்காக பார்க்குற, எல்லாம் நல்லது தான். ஆனால் உன் ரிசல்ட் ராங்காக இருக்கு. ஒரு ரிசல்ட் என்னவா இருக்கு? நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு தெரியுங்களா? எனக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்த உடனே, அல்லது எனக்கு அந்த அழைப்பு வந்த உடனே, அல்லது தரிசனம் வந்த உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நவ் வி ஆர் ரெடி அப்படின்னு ஒரு இருக்குல்ல. ஏன் இராணுவத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே
ஒரு துப்பாக்கியை மட்டும் கையில் கொடுத்து இதான் விச, இதை அமுக்குனீங்கன்னா குண்டு சுடும், எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்க மாட்டான். நான் கேட்கறது புரியுதா? அவன் உங்ககிட்ட ஆயுதத்தையே முதல்ல கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? ஒபீடியன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. இராணுவத்தில் போனோன்னா ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குற பார்ட் என்ன? ஒபீடியன்ஸ். லெஃப்ட் ரைட் போடு, சுத்து, நட, படு, ஏந்திரு, 5 மணிக்கு ஏந்திரி, முடி வெட்டு, இப்படி வெட்டு, இதை சாப்பிடு, அதை பண்ணு. ஏங்க நான் எதுக்கு வந்தேன் தெரியுமில்ல? எப்படியாவது எதிரி நாட்டை குண்டு போட்டு தொலைத்து தாய் நாட்டுக்கு என்னுடைய வீரத்தை காட்ட வந்திருக்கேன். நீ செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ முதல்ல நான் சொல்கிறத செய். என்ன செய்யணும்? 5 மணிக்கு எஞ்சி சல்யூட் அடி. ஏங்க எதிரி நாட்டை சுடுறதுக்கும் சல்யூட் அடிக்குது. டே அட்ரா சல்யூட்டு. எதுக்கு கேட்குறீங்க? இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டால் தான் நாளைக்கு எவனை சுடணும் நான் சொல்லணும், அவனை நீ சுடுவ. இல்லைனா நீ என்ன பண்ணுவ? எவனையெல்லாம் சுடணும்னு நினைக்கணுமோ அவனையெல்லாம் சுடுவ. உனக்கு தெரியாதுல்ல, கையில் துப்பாக்கி இருக்குது, நாட்டுப்பற்று இருக்குது, எவனை பார்த்தாலும் சுடுவ. அப்போ அதை ஒரு சேனலைஸ் பண்ணுறாங்க உட்கார வச்சு. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அடிமைப்பட்டு இருக்கணும். அது இருக்கும். அப்படியே கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வச்சிருப்பார் ஆண்டவர். உங்களுக்கு விஷன் இருக்கும், உங்களுக்கு வரம் கிரிய கூட செய்யும், உங்ககிட்ட இருந்து கர்த்தர் பேசக்கூட செய்வார். ஆனால் திறந்து விட மாட்டார். வெயிட். எப்போ வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அவன் சுதந்திரவாளியாக இருந்தாலும் எஜமானனாக இருந்தாலும் கர்த்தர் குறிப்பிட்ட வசனம் சொல்லுது, தகப்பன் குறிக்கும் காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கும். வீட்டு விசாரணை கர்த்தனா சபை ஊழியர்கள், பாஸ்டர் இருக்கிறாங்க, இங்கே இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? கீழ்பட்டு இருக்கணும். சிலருக்கு ஏன் நான் செய்யக்கூடாதா, நானும் செய்வேன் அப்படிம்பாங்க. இது ரிபல்லியன் ஸ்பிரிட். இது என்ன ஸ்பிரிட்டு? ரிபல்லியன் ஸ்பிரிட். கேட்கணும். பட் உங்களை பயன்படுத்தணும்னு கர்த்தர் என்னைக்கு சொல்கிறாரோ அந்த வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு என்ன செய்யணும்? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். தகப்பனுக்கு கீழ்படுகிறது வேற, அது மஸ்ட்டு. தேவனுக்கு நீங்கள் கீழ்படுகிறது. வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு என்ன செய்யணும்? கீழ்படணும். இந்த பரலோகம் எதை பார்க்குதுன்னா, நீங்கள் சவுலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா இல்லை சாமுவேலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களான்றது முக்கியம் இல்லை, கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களான்றது தான் முக்கியம். உங்கள் கீழ்ப்படிதலை தான் பரலோகம் எதிர்பார்க்குது குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அவன் சவுல் நான் ஏன் கீழ்ப்படினோம்? நான் உன்னை ராஜாவாக்க போகிறேன் தாவீது, ஆனால் சவுல் செத்த பிறகு தான் ஆக்குவேன். சவுல் சாவர வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். உன்னை ஆக்குவேன், ஆக்குற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் அதுதான் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதான் தாவீதுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அந்த பொறுமையா அப்படி வெயிட் பண்ணுறான் பாருங்க. தகப்பன் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு கீழ்பட்டிருக்கிற காலகட்டம் வரைக்கும் என்ன செய்யணும்? கீழ்பட்டிருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட். இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உருவாகும் அளவும் மாம்சம் கலக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த பர்டிகுலர் டைம், கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? 3வது வாசிங்க, கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இது 3வது பாயிண்ட். இதுவரைக்கும் என்ன பண்ணணும்? 3வது பாயிண்ட் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன இருக்குது? இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அடிமையானவனும் சுதந்திரவாளியும் ஒன்றாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? அப்படி இனிமேட்டு நான் சர்ச்சோடு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லலை. இங்கே சொல்லக்கூடியது பிரமாணம். அடிமையானவள் என்பது ஆகார். 4ஆம் அதிகாரம் 24-25. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. இந்த அடிமை என்பது பிரமாணம், நியாய பிரமாணம். இதுக்கு முன்னாடி உள்ளதான உலகம் உங்களுக்குள்ள இருந்தது, எல்லாம் இருக்கு. இந்த பிரமாணத்தோடு கூட அடுத்து ஈசாக்கு, இஸ்மவேலோடு கூட யார் இருக்க முடியாது? ஈசாக்கு இருக்க முடியாது. அதை தான் அங்கே எழுதுறாரு. ஈசாக்கோடு கூட இஸ்மவேல் ஒன்றாக இருக்க முடியாது. ஆகார் என்பது நியாய பிரமாணம், அதிலிருந்து வந்தது தான் இஸ்மவேல். அடிமையானவரிடத்தில் பிறந்தவர், நியாய பிரமாணத்தின் பிள்ளைகள். சாராள் என்பது சுயாதீன பிரமாணம், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். அதிலிருந்து வந்தது என்னது? சுயாதீனத்தின் பிள்ளைகள் ஈசாக். இங்கே சொல்றாங்க ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்திருக்க முடியாது.
நியாய பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் இணைந்திருக்க முடியாது. அடிமைத்தனத்தின் பிரமாணமும் விடுதலை பிரமாணமும் ஒன்றாயிருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி இப்போ ஊழியம் பண்ணுறதுக்கு சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்களோ, நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்களோ, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பழைய பிரமாணம் இருக்கவே கூடாது. ரெண்டும் ஒன்றாய் இருப்பதில்லை. சுதந்திரவாளியானவன் அடிமையானவனோடு கூட என்ன இருக்க முடியாது? சுயாதீனம் உள்ளவன் அடிமையானவனோடு கூட சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றாக இருக்கவே முடியாது. ஸோ காட் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து வந்தோம் இல்லையா, ஒரு காலகட்டம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்து இருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கிற காலத்தில் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும்? அடிமைத்தனத்தினுடைய சுபாவங்கள்லாம் இருக்கும்ல, நியாயப்பிரமாண சுபாவங்கள் இருக்கும்ல. இங்கே வரும்போது அது உன்னை விட்டு போகணுங்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாம் கர்த்தர் சொல்கிற இடத்துல வைக்கப்பட்டோம். அந்த வைக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். தோட்டத்துக்குள்ளே வச்சா அங்கே என்ன இருக்கும்? நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கும். கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் இருக்கும். கர்த்தர் கொண்டு போய் பாபிலோனில் வச்சா அங்கே ராஜாவுடைய தீட்டுப்பட்ட சாப்பாடு இருக்க தான் செய்யும். கர்த்தர் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை எங்கே வைக்கிறாரு? நாசரேத்தில் வைக்கிறாரு. ஒருத்தன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? அப்போ நாசரேத்தும் இயேசுவும் ஒன்றா இருக்க முடியாது. ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? உங்களை வேறு பிரிப்பார். அப்படி வரும்போது நாசரேத்தின் சுபாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. பாபிலோனுக்குள்ள இருக்கும்போது பாபிலோன் சுபாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இஸ்மவேலோடு இருக்கும்போது நீங்களும் இஸ்மவேலும் ஒன்றா இருக்க முடியாது. செப்பரேட்டட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த செப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இப்போ நான் பேசுறது எல்லாமே நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இது எதுவுமே பழைய சினையார் தேசத்தில் ஆபிரகாம் கிட்ட இருந்து வந்ததில்லை. இது எல்லாம் எங்கே இருக்குது? ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள இருக்குது. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமின் வித்து, வேற யாரும் இல்லை, ஆபிரகாமின் வித்து. ஆனால் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்றா இருக்க முடியாது. எங்க அது ஆபிரகாம் வித்து தானே, இருக்க முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்கள் சில நேரங்களில் இங்கே இருக்கும் பொழுது கீழ்பட்டிருக்கிற காலகட்டத்தில் கற்றுக்க கூடாத சில விஷயங்களும் இருக்கும். அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்போ வேறு பிரிக்கப்பட்டு ஃபுல் டைம் நீங்கள் இப்படி வரீங்கல்ல, ஃபுல் டைம்னா மினிஸ்ட்ரி இல்லை, ஃபுல்லாக ஆண்டருக்குள்ளே வரீங்கல்ல, இப்படி வரும் பொழுது உங்களுடைய பழைய சுபாவங்கள் கொஞ்சம் இருக்கும். இதுவும் அதுவும் என்ன செய்ய முடியாது? ஒன்றாக இருக்க முடியாது. ரெண்டும் சுதந்திர வழியாக இருக்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்படிங்க எனக்கு சரியாக புரியலன்னீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருந்தது பாவம். என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ஆனால் வந்த பிறகு பலகீனம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம் அல்லது வட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாவம். இங்கே வந்த பிறகு இதெல்லாம் இருக்காது, விட்டுருவீங்க. ஆனால் கோபம், மூர்க்கம், பொருளாசை, பணத்தாசை இதெல்லாம் இருக்கும். யூதாஸ் காரியத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். ஆனால் பொருளாசை அவனை விட்டு என்ன செய்யலை? போகலை. இப்போ என்ன செய்யக்கூடாது? இதுவும் அதுவும் ஒன்றா இருக்க முடியாது. அங்கே இருந்தது பாவம் வேறு, இங்கே இருக்கிறது வேலை. இது ஆபிரகாம் பாளையத்துக்குள்ளே இருக்கும். ஆபிரகாமுடைய கூடாரம் பக்கத்து கூடாரத்தில் இது இருக்கும். எவர் சொல்கிறாரு? அவனும் இவனும் ஒன்றாக இருக்க முடியாது, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க. இதில் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கான டீப் அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க 29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை இப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்போ துன்பம் யாரை படுத்தினது? இஸ்மவேல் ஈசாக்கை என்ன துன்பப்படுத்தினா? பரியாசம் பண்ணதுக்கு ஈசாக்கு ஏதாவது வருத்தப்பட்டானா? அங்கே இருக்க ஏதாவது? அவன் பண்ணதிலே மனம் நொந்து போனான், மனம் வருந்தினான், ஏதாவது இருக்குதா? ஆக்சுவலாக ஈசாக்க பரியாசம் பண்ணா துன்பப்பட்டது சாராள். துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் ஈசாக்கத்தான் பரியாசம் பண்ணான். ஆனால் ரியாக்ஷன் எங்கே வந்துச்சு? சாராள் கிட்ட வந்துச்சு. அந்த அம்மா பார்க்குது, என் பையனை என்ன பண்ணுற? கிண்டல் பண்ணுற நீ. ஒருவேளை ஈசாக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. ஏன்னா பிள்ளை பால் மறந்த போது அந்த வசனம் சொல்லுது, பெரிய விருந்து பண்ணினான். பின்பு இந்த பின்புக்கு பின்னாடி எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை மாதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணிட்டான். அதை ஈசாக்கு ரிஜிஸ்டர் பண்ணானா பண்ணலையா நமக்கு தெரியாது. அவன் துன்பப்பட்டானா படலையா தெரியாது. ஆனால் ரியாக்ஷன் எங்கே வந்துச்சு? சாராள் இடத்துலேருந்து வந்துச்சு.
அவங்க அந்த அம்மா சொல்றாங்க ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கு கொடுக்கிற சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு என்பது சாராளுடையதான கர்த்தரின் தரிசனம். ஈசாக்கு என்பது சாராளுடைய கர்த்தரின் தரிசனம். சாராளுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார், நீ ஒரு குமாரனை. அப்ப சாராள் என்பது சுயாதீன பிரமாணம் 4ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரின் படி. அப்ப அந்த சுயாதீன பிரமாணம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும். ஈசாக்கு அதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் வந்துட்டு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை துன்பப்படுத்த போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே ஆபிரகாமு கூட இருக்கக்கூடியதான ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சர்ச். யாரு? ஆகார் பெற்ற இஸ்மவேல். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரம் சொல்லுது நியாயப்பிரமாணம். அவருடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், சுயாதீன பிரமாணத்தின்படி எனக்குள்ளிருந்து ஒரு மாம்சம் கிரியை செய்கிறது, அது நியாயப்பிரமாணம். இந்த மாம்சம் என்னுடைய ஆவியோடு கூட போராடும் போது என் தரிசனம் இங்கே துன்பப்படுகிறது. எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன ஆகுது? துன்பப்படுது. நாம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? இதை யூதர்களை இஸ்மவேலர்கள் துன்பப்படுத்துறாங்க, இல்ல உலகம் நம்மளை துன்பப்படுத்துது. ஆக்சுவலா இங்க பிரமாணத்தை பத்தி மட்டும்தான் அவர் பேசுறாரு. உங்க அத்தனை பேர் மேலையும் ஒரு தரிசனம் இருக்கு, உங்களுக்குள்ள அதை வச்சுதான் கர்த்தர் பில்ட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஒன்று கிரியை செய்யும். நியாயப்பிரமாணம் நம்ம உண்டாக்குனது, மாம்சத்தின்படி கிரியையினால உண்டாக்கக்கூடியது. அது என்ன செய்யும்? உன் தரிசனத்தை துன்பப்படுத்தும். ஒருவேளை இது ஈசாக்குக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஈசாக்க பரியாசம் பண்றது, சில நேரத்தில் ஒருத்தர் கிண்டல் பண்றது, அவன் கிண்டலா பேசுறது கேட்கறவங்களுக்கு தெரியாது கிண்டலா பேசுறாங்கன்னு. அவங்களே திருப்பி கேட்பாங்க, நீ இப்போ என்ன கிண்டல் தானே பண்ற அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கேட்குற ஆளுக்கே தெரியாது கிண்டல் பண்ற. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பான் உட்காந்து. அப்படி சிரிக்கும் போது அந்த கிண்டல் பண்ணுறோம்ல, அந்த கிண்டல் ஆகிற ஆளுடைய அம்மாவுக்கு கோபம் வருது. என் பிள்ளை எல்லாரும் கிண்டல் பண்ற, அவனுக்கு ஒன்றுமே தெரில. சில நேரத்தில் பிள்ளையை போட்டு எல்லாரும் ஏதாவது விளையாட பண்ணிட்டு இருப்பாங்க. தான் பிள்ளை அப்படி அவங்க பரியாசம் பண்ணப்படுறத எந்த தாயும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பசங்கள்லாம் ஜோக் அடித்து விளையாடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு மட்டும் என்னவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பையனை காமெடியாக மாற்றுறாங்களே அப்படின்னு இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள உள்ள தரிசனம் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதோடு கூட உங்கள் மாம்ச கிரியை அதை என்ன செய்யுமா? துன்பப்படுத்துமா, வேதனைப்படுத்துமா. எது வேதனைப்படுத்துறது? ஆண்டவர் உனக்கு ஒன்று வச்சிருக்கும் போது ஆப்போசிட்டாக ஒன்று செய்யுமா. அது மாம்சத்தின் கிரியை. அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுமா? இந்த சுபாவம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகார்கிட்டேருந்து வருது. ஆகார் சாராளை எப்படி நினைச்சாங்க? அற்பமாய் எண்ணினாள். இப்போ ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான். தாய்கிட்டேருந்து அது வருது. இங்கே என்ன வருது? சாராள் அற்பமா நினைச்ச உடனே சாராள் விரட்டி விட்டாங்க அவங்கள. இப்போ இஸ்மவேலை பரியாசம் பண்ண உடனே விரட்டி விட்டாங்க. அப்படிதான் இருக்கு, புறம்பே தள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. கோர் உங்கள் தரிசனமும் உங்கள் கிரியையும் உங்கள் மாம்ச கிரியையும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று கர்த்தருடைய அது என்ன பண்ணுன்னா கர்த்தரை வேதனைப்படுத்தும். உங்க தரிசனத்தை அது என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். உங்க மேல கர்த்தர் வச்ச திட்டத்தை பரலோகம் வேதனைப்படும். நான் உனக்கு இப்படி ஒன்று வச்சிருக்கனே, நான் இதுக்காக தானே உன்னை உருவாக்கினேன், இப்போ உனக்குள்ள இருந்து இது கிரியை செய்யுதே, இது உன்னை பரியாசம் பண்ணுது அப்படின்னும் போது ஆண்டவர் நினைக்கிறது இல்லை, இது உன்னை ஏதோ ஒன்று செய்யுது, உன்னை நீ தப்பா போற அப்படின்னு காட்டும். இது தான் பரலோகம் சொல்லுது, துன்பப்படுத்தினது போல. அவன் மேலே உள்ள தரிசனம் அது சுயாதீன பிரமாணம், இவன் மேலே உள்ளது நியாய பிரமாணம். ரெண்டும் ஆபிரகாமுடைய வித்து தான், ரெண்டும் தேவன் கொண்டு வந்தது தான். இப்போ இந்த மாம்சம் யாருக்குரியது? யார் கொடுத்தது? இந்த மாம்சம் கர்த்தர் கொடுத்தது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியின் பிரமாணம் யார் கொடுத்தது? இந்த மாம்சத்தின்படி செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? ஆனால் கொடுத்தது யாரு? ரெண்டுமே கர்த்தரிடத்துல வந்தது தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது சொல்றபடி இது செய்யக்கூடாது, அது மேலே இருக்கிற சொல்றபடி தான் உள்ள செய்யணும். இது சொல்றபடி இது செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டா மேலே இருக்கிறது துன்பப்படுமா? ஐயோ தப்பா போதே, இப்படி செய்கிறாங்களே. இப்போ நான் கேட்கணும், ஆண்டவரே இந்த மாம்சம் எனக்குள்ளது இப்படி கிரியை செய்யுதுன்னா இந்த மாம்சம் தான் நீங்கள் கீழ்படுத்து, நீங்கள் தானே கொடுத்தீங்க. அதான் ரோமரில் எழுதுறாரு, அது சிருஷ்டித்தராலே அப்படி ஆயிடுச்சு. அதை எதுக்கு பண்ணியிருக்காருனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படி தான் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஒரு நாள் வரும்
இந்த சிருஷ்டியானது என்ன செய்யுமா, ஒரிஜினலை போய் தரிச்சு கொள்ளுமா. அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு இதுவான இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள தரிசனம் பரலோகத்தில் உள்ள தரிசனத்தோட ஒத்து போயிட்டு இருக்குது. அந்த தரிசனத்தோட தான் நீங்க ஓடணும். நீங்க உலகத்துல உள்ள காரியத்தோட உங்க பரலோகத்தின் தரிசனத்தை மிக்ஸ் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது புரியுதா? இப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிள்ளையா இருக்கணும். பரலோகத்தோட தரிசனம் என்னன்னா, ஈசாக்கு இயேசு உலகத்தை மீட்கணும். இதுதான் பரலோகத்தோடைய தரிசனம் ஆபிரகாம் பிள்ளைக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எல்லாரும் பிள்ளை வச்சிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த விசாரணை கர்த்தன் இருக்கிறானே தமஸ்கூரனாகி எலியசர் இல்லை, உன் கர்ப்ப பிறப்பு இஸ்மவேல் இல்லை. ஏன்? இது எல்லாம் உன் மாம்சத்தில் உண்டாகிறது. இதுதான் சொல்லுச்சு. ஆனால் உன் மாம்சத்தை நான் எது கொடுத்துருக்கேன்னா ஈசாக்க பெற்றெடுக்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சரீரம் செத்ததாக இருந்தாலும் ஈசாக்க பிறக்குது, வாக்குத்தத்தன் பிள்ளை. ஆனால் இந்த சரீரம் எதுக்கு இருக்கு? ஈசாக்க பிறக்கிறதுக்கு. இந்த சரீரம் இஸ்மவேலை பிறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த சரீரம் என்ன செய்யும்னா இஸ்மவேலுக்கோடு கூட உங்கள் ஈசாக்கையும் இணைக்க சொல்லும். அது அதை துன்பப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அது கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? வேதனையா இருக்குது. இந்த காரியம் கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? துக்கமா இருந்தது. மனுஷனை உண்டாக்கின. இப்ப சொல்றார் ஆண்டவர், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு வெசனமாய் இருந்தது. சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு வெசனமாய். ஏன்? நான் சவுலை ஏன் ராஜாவாக்கினேன்? நல்லா கவனிங்க. அது ஒரு மெகா பிளான். சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். புரியுதா உங்களுக்கு? சிலோவாமில் தான் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்கு. இவங்க 2 பேர் இந்த அது எதுனா பென்யமீன் கோத்திரத்துக்குள்ள தான் இருக்குது அந்த சிலோவாம் ஆலயம் இருக்கிற இடம், ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற இடம். இப்போ இவன் ராஜா, ஆலயம் அங்கே இருக்கு. 2ம் ஒரே கோத்திரத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். சவுலுக்கிட்ட ராஜ்யபாரத்தையும் கொடுத்துட்டாரு, பென்யமீன் கோத்திரத்துக்கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தையும் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? மில்கிசேதேக்கின் முறைமை. ராஜாவும் ஆசாரியனும் ஒன்னா இருக்கணும். இந்த 2த்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் அழகா ஒரே கோத்திரத்தில் கொடுத்துட்டாரு. இப்ப சவுல் வழியா தான் எல்லாம் வரணும். பக்கா பிளான். இப்ப சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஆடு மாடு மேல ஆசை வச்சுட்டார். ஆடு மாடு என்ன பண்ணிட்டாரு? ஆசை வச்சுட்டார். அதனுடைய விளைவு என்னாக மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல சவுலை கொண்டு செய்ய வேண்டியதான ஒரு தீர்க்க தரிசனம் அங்க இருக்கு. இப்போ அமலேக்கியர்கிட்ட ஆண்டவர் மோசே கிட்ட சொல்வாரு, கடைசி 2 வசனம் வாசிங்க. 17 கடைசி 2 வசனம். அமலேக்கியருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையா யுத்தம் நடக்கும். மோசே காலத்திலிருந்து நடக்கும். அதுக்கு முந்தின வசனம், பூமியின் கீழாதபடி என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். இந்த ப்ராஃபஸி எங்க நடக்கணும்? சவுலுகிட்ட நிறைவேறணும். சவுலுகிட்ட சொல்றாரு, அமலேக்கில ஒன்னு கூட பாக்கி வைக்காத, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருப்பா. ஏன்? இது ஒன்னை கொண்டு நான் வச்சிருந்த தரிசனம், நீ தான் அதை நிறைவேற்றணும். நீ அதை அமலேக்க மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றபடி செய்யும்பொழுது உன் ராஜ்ய பாரத்தில் ஆசாரித்துவம் எல்லாம் ஒன்னா வந்துடும். மெகா பிளான் இருக்கு அதுல, மெகா பிளான். இப்போ சவுல் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற ஒரு ஆடு, அங்க இருக்க ஆடு, அது எப்படி இருக்குது? அந்த மாடு பார்க்கறதுக்கு சும்மா கொலு கொலுன்னு இருக்கு, பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கு, சும்மா பார்த்தா சூப்பரா இருக்கு. இந்த மாடு நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாடு நம்ம தொழுவத்தில் இருந்தா நல்லா இருக்குமே. ஏய், உன் தரிசனம் ஹெவன்லி தரிசனம், மாட்டு மேலே போகக்கூடாது. உன் சிந்தனை, உன் தரிசனம் எங்கே போகக்கூடாது? மாட்டு மேலே போகக்கூடாது. அது மாடு கிடக்குது. இதை விட கொழுக்குள்ளான மாடெல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை எதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்? இஸ்ரவேலின் ராஜா. ஏன் போஸ்டிங்கை உனக்கு கொடுத்துருக்கேன்றாரு. அவர் தான் ராஜா. சாமுவேல்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள், ஐ ஆம் த கிங். ஏன் போஸ்டிங்கில் இப்போ இவங்கிட்ட சொல்றாருல, பேதுருக்கிட்ட, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளை நீ மெய்ப்பாய். ஏன் போஸ்டிங்கை உங்ககிட்ட கொடுக்குறேன்? அவருக்கு அந்த போஸ்டிங்கோட மேன்மை தெரியாம போயிருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு? அவர் நல்ல மெய்ப்பனா தான் இருந்திருக்கணும். திடீர்னு பார்த்தா இஸ்ரவேலுக்கு மட்டும் அவர் என்னவா மாறுறாரு? அப்போஸ்தலனாக மாறுறாரு. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு கேபாவையும் அப்போஸ்தலனாகவும் என்னை புறஜாதிக்கு அப்போஸ்தலனாக கர்த்தர் வைத்தார். ஏன்பா? அவர் இஸ்ரவேலை பார்த்தோன்னே, அந்த ஆடு மாடை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் கொழுகுலுன்னு ஆயிடுவார். கேபாவும் பர்னபாவும் மாய்மாலம் பண்ணினார்கள். இது அப்படித்தானே இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய தரிசனம் அவங்களுக்கு தெரியல. அவர் சொல்றாரு, இயேசுவோடைய தரிசனத்தில் என்ன இருக்குது? காணாமல் போன இஸ்ரவேலை அல்லாமல் வேறு யாருக்கும் வரவில்லை.
சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் மந்தையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்போ பேதுரு மேய்ப்பனா இருந்தா அவனுக்கு தெரியணும், இஸ்ரவேலுங்கிற ஆடும் இருக்குது, மந்தையை சேராத ஆடும் இருக்குது. வெளியிருந்து ஆடு வரணும், எல்லாத்தையும் சேர்க்கணும், இதான் விஷன். இவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேலுங்கிற ஆடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்போ தரிசனம் போயிருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, பேதுருடைய இடத்துல இருந்து யாரை கொண்டாடுறாரு? அது எப்படிங்க கொண்டாந்தாருன்னு சொல்லுவீங்க? பேதுருக்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னாரு. ஆனா பவுல் சொல்றான், நான் அஸ்திவாரம் போட்டேன். போட்டால் வேற, அஸ்திவாரம் போட்டால் மாறிட்டான். ஏன்? நீ ஆடு மாடு மேல ஆசை வச்சுட்ட, நீ இஸ்ரவேலுங்கிற ஒரு கோத்திரத்தை மட்டும் பார்த்துட்ட. உன் தரிசனம் வைட், பெருசு. கர்த்தர் வச்சிருக்காரு பெரிய தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் அதுவும் சேராதுப்பா, இதையும் அதையும் ஒன்றா வைக்க முடியல. சவுல் கொண்டாந்து போய் அமலேக்கனை வச்சதனுடைய விளைவு கர்த்தர். ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அமலேக்கனை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. யாரை வச்சு முடிச்சிட்டாரு? சாமுவேலை வச்சு முடிச்சிட்டாரு. அவருடைய பிளான் கன்ஃபார்மாக நடக்கும். உனக்கு தான் லாஸ், உனக்கு தான் லாஸ். நம்ம தரிசனத்தை நம்ம கொண்டு வச்சதை கண்டிப்பாக பரலோகம் நிறைவேற்றிடும். நம்மை கொண்டே செய்யும், இல்லை யாரை வச்சாலும் செய்யும். ஏன்னா அது ஹெவனுக்கான வேலை, அதை ஹெவன் ஒரு நாளும் விடாது. அதை நம்மளை வச்சு செய்தா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதுதான் நமக்கு கொடுத்த, காட் கொடுத்த பெரிய கிஃப்ட். நாம் அதை செய்கிறோமா? இங்கே என்ன வந்துருச்சு? சவுலுக்கு அமலேக்கு ஆடு மேலே ஆசை வந்துருச்சு, பேதுருக்கு இஸ்ரவேல் மேலே அந்த கோத்திரத்து மேலே ஆசை வந்துருச்சு. அவங்களும் இது புறஜாதியார் பாகுபாடு வந்துருச்சு. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. சுயாதீன பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஒன்றா இருக்க முடியாது. வசனம் சொல்லுது, இது ரெண்டும் ஒன்றாக இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தால் அது துன்பப்படுத்தும். ஏன்? பல நேரத்தில் உன் தரிசனம் வேதனையோடு ஓடுது. தரிசனத்தில் தான் ஓடுறீங்க, ஆனால் எப்படி ஓடுது? வேதனையோடு ஓடுது. ஏன்னா கூடவே இஸ்மவேல் வந்துக்கிட்டு இருக்கான், கூடவே உன் மாம்சம் வந்துக்கிட்டே இருக்கு, கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது கூட வர 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 தரிசனத்தில் போயிட்டு தான் இருக்கு. குத்துது கொடையுது, குத்துது கொடையுது. ஏன்? அந்த இடத்துல நீ கொண்டு இஸ்மவேலை கலந்துட்ட. திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்திலையும் உங்கள் தரிசனத்தில் மாம்சத்தை கலந்துட்டீங்கன்னா சில விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவது ஈஸி. சொல்கிறேன், சில விஷயத்துலேருந்து வெளியே வர்றது ஈஸி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என் கூட ஒரு அசிஸ்டண்ட் நான் சேர்த்துக்கிறேன். அவன் ஏன் தரிசனத்துக்கு ஒத்தவனா இல்லை, சரியா? தரிசனத்துக்கு ஒத்தவனா இல்லை. நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்ச நாள் அவங்க கூட பழகிறேன், தரிசனம் ஒத்து போல, தம்பி உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ கிளம்புப்பான்னு சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சு. இப்போ இதை என்ன செஞ்சிடலாம், ரீமாடல் பண்ணிடலாம். ஆனால் தரிசனத்துக்கு இல்லாத ஆளை கல்யாணம் பண்ணிடுறேன். என்ன பண்ணுவிய? மாற்றவே முடியாது, நோ சான்ஸ். இஸ்மவேலும் ஈசாக்கும் ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள். உன்னை சாகிற வரைக்கும் இஸ்மவேல் கூட வருவான். அந்த தரிசனத்தில் இந்த மாம்சம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆனால் பிளான் போயிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? தம்பி, நீ தான் இஸ்மவேலை போய் கூட்டு வந்துட்டியப்பா, நீ தான் பக்கத்து கூடாரத்திலேயே வச்சுக்கிட்டியப்பா, உன் மாம்சத்தோட நீ உன் தரிசனத்தோட ஆவியை சேர்த்துட்டியப்பா, நீ அப்படியே ஆவியோட ஓடிடு, நீ அப்படியே ரெபேக்காவோட ஓடிடு பார்ப்போம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெபேக்காவோட ஓடிடு, பிரச்சனையே இருக்காது. எப்போ ஈசாக்கோடைய விஷயம் ரெபேக்காவோட விஷயம் தனித்தனியாக போச்சோ யாக்கோபு ஊரை விட்டு ஓடிடுவான், வேலை முடிஞ்சு. ஈசாக்கோடைய தரிசனமும் ரெபேக்காவோட தரிசனமும் ஒன்றா இருந்துச்சுன்னா யாக்கோபு அங்கே தான் இருப்பான். இதில் ஈசாக்கோடைய தரிசனம் தப்பா, ரெபேக்காவோட தரிசனம் தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஈசாக்கோடைய ஆசை மாம்சக்கிரியை தப்பு, ரெபேக்காலுக்கு தரிசனம் கரெக்டு. நான் சொல்றது புரியுதா? ஆனால் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கு? ஈசா கையில் இருக்கு. அவனுடைய மாம்சக்கிரியை அங்கே வேலை செய்யுது. இங்கே ரெபேக்காலுடைய தரிசனம் கரெக்டு, மாம்சக்கிரியை வேலை செய்யுது. நீ போ, அப்பா கிட்ட இருந்து ஏமாத்து வாங்கிடலாம். ஆக்சுவலாக அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா ஸ்பாட்டில் ஈசாக்கை மாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏற்கனவே கண்ணை குருடாக்கி விட்டார், ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றி கொடுத்துருவார். நம்மளாம் ஒரு உபயாந்திரத்தில் கையாளுறது, நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அப்பா சமைக்க சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, கொண்டாந்து ஏசா நிற்க வச்சா கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மாற்றி வாயில் வைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை வேற எவனுமே சபிக்க முடியாது. அவர் தான் பிறக்கும் போதே சொல்லிட்டார, வயிற்றில் இருக்கும் போதே இல்லையா? மூத்தவன் இளையவனை
சேவிப்பான். 2 ஜாதிகள் வரும், அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரெபெக்கா பூந்து அதை வாங்கிட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க எப்படியாவது போய் ஒரு தாயாக அவங்க செய்கிறது கரெக்டு, ஆனால் ஸ்பிரிச்சுவலி ராங். அந்த மாம்சக்கிரியை என்ன ஆயிடுச்சு, விரட்டிட்டாங்க, ஓடிப்போச்சு. பாருங்க, ஏற்கனவே ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை இங்க. இப்போ ஈசாக்கை யாரை ஆசீர்வதிக்கணும்? ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் யாரை ஆசீர்வதிக்கணும்? மூத்த குமாரனை ஆசீர்வதிக்கணும். அதானே அவன் பிளான். இப்போ மூத்த குமாரன் கர்த்தருடைய பார்வைப்படி யாரு? யாக்கோப் தானே. வேலை முடிஞ்சிருச்சு இல்லை? கர்த்தர் நினைச்சா இதை எப்பயோ மாற்றி விட்டுருக்க போறாரு. பல நேரங்களிலே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு போராடுறோம். அது மாம்சத்தில் போராடுறோம். அது கடைசியில் முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் யாக்கோபை வச்சு கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வார். 20 வருஷம் லாபான்ட்ட ஒப்பு கொடுத்துருவாரு. ஏன் லாபான்ட்ட ஒப்பு கொடுத்தீங்க? அவ்வளோதான் மகனே. இல்லை, நான் போய் லேயால கூப்பிட்டு வந்தேன், அதே வீட்டிலேருந்து ரெபேக்கால கூப்பிட்டு வந்து கொடுக்க தெரிஞ்சா எனக்கு திருப்பி ராகேல கொடுக்க தெரியாதா? கொடுக்க தெரியுமா தெரியாதா? நீ தான் போய் கூப்பிட்டு வரணுமா? அது தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி. அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறோங்கிறதா இங்கே இம்பார்ட்டண்ட். அதை ஈஸியாகவும் கூப்பிட்டு வரலாம், போயும் கூப்பிட்டு வரலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் தரிசனம் கர்த்தருடையது. அதோடு உங்கள் மாம்சம் என்ன செய்யக்கூடாது. சரி, கடைசியாக ஆண்டவர் இதிலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன சொல்கிறார், கடைசியாக என்ன செய்யணும்? கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று, வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க. புறம்பே தள்ளு என்று 10ஆம் அதிகாரம் 21:10 வாசிங்க. ஆதியாகமம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இதான் லாஸ்ட் ஃபைனல். கர்த்தர் உன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றணும்னா உனக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணம் உன்னோடு கூட உருவாகி வந்திருக்கும். இது ஆரம்பத்தில் இருந்தது தான். கர்த்தர் தான் ஒரு காலகட்டத்தில் உன்னை அதுக்குள்ளே வச்சிருந்தார், அடிமைத்தனத்துக்குள்ளே, மாம்சத்துக்குள்ளே உங்கள் தரிசனத்தை வச்சு தான் கூட்டு வந்தார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு இயேசுவே எதில் இருக்க வேண்டி இருந்துச்சு? மாம்சத்தில் வெளிப்பட வேண்டி இருந்துச்சு. திட்டம் பரலோகத்தின் திட்டம். ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகணும். ஜனங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆவியாக இருப்பாங்க. ஜனங்களை ஆவியாய் கொண்டு போக வேண்டியதுக்கு இயேசு என்னவாய் வர வேண்டி இருக்கிறது? மாம்சத்தில் வர வேண்டி இருக்கு. உங்களுக்குள்ளிருந்து பரலோகத்தினுடைய ஆவியின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் மாம்சத்தில் வந்தீர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் மாம்சம் கலக்காதபடிக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் மாம்சத்துக்குள்ள அந்த தரிசனத்தை அடக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு, இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ரெண்டுத்தையும் பிரிச்சிருன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? பிரிச்சிரு, புறம்பேத்தல், அவ்வளோதான். இப்போ கடைசியா டிசிஷன் உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுக்குறாரு. ஃபைனல் டிசிஷன் யார்கிட்ட கொடுக்குறாரு? உங்ககிட்ட கொடுக்குறாரு. என்ன டிசிஷன்? ஒன்று என் தரிசனம், இல்லை உன் சித்தம். ஏதாவது ஒன்று தான். இயேசுகிட்ட சுயசித்தம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? சுயசித்தம் இருக்கு. அவர் சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. எனக்கு சுயசித்தம் இருக்கும். இந்த சுயசித்தத்தை நமக்கு கொடுத்தது யாரு? ஓன் வில் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சுயசித்தம்னு இருக்குல்ல, அப்படி ஒரு தாட் இருக்குல்ல, சுயசித்தம்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுயாதீனம். அதை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. சுயாதீனத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அந்த சுயாதீனத்தை எங்கிட்ட நீ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறார். புரியுதா? எனக்கு செய்யறதுக்கான சுயாதீனத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் எனக்குள்ள எல்லாத்தையும் சுயாதீனமாக செய்யறதுக்கான எல்லா வேலையும் வச்சிருக்காரு. நான் செய்யலாம். ஆனால் டெஸ்ட் என்னன்னா, சுயாதீனத்தை ஏன் தரிசனத்தில் நீ காட்டக்கூடாது, அவ்வளோதான். நான் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் டெஸ்ட்டு, அந்த மரத்தின் பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேன், நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனால் எது மேலே யூஸ் பண்ணணும் எது மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். உனக்கு சுயாதீனத்தை யூஸ் பண்ணு, ஆனால் சுயாதீனத்தை ஏன் தரிசனத்துக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும். உன் சுயாதீனம் உனக்கு. இந்த வசனத்தை வாசிங்க. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் இந்த வசனத்தை. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இதுதான் ஒரு பெரிய சோதனை நினைப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்ப இந்த 3ஆம் வசனம் அதிகாரம் எதுக்கு? பிதா என் கையில் எல்லாவற்றையும் 100% உங்களுக்கு பவர் இருக்கு. இப்ப சுயாதீனம் எப்படி இருக்கு? 100% அத்தாரிட்டி 100% இருக்கு. இந்த 100% அத்தாரிட்டி உன் கையில கொடுத்துட்டு பரலோகம் சொல்லுது, சீலையை கட்டிட்டு காலை கழுவுங்கன்னு சொல்லுது. சீலையை கட்டிக்கிட்டு காலை கழுவுங்க. அப்ப இந்த அத்தாரிட்டி எதுக்கு? அத்தாரிட்டி நான் கொடுத்தது எதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அத்தாரிட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா சீலையை கழுவுறது இப்போ நீ பண்ண வேண்டிய வேலை. இப்போ நீ பண்ண வேண்டிய வேலை. ஓகே ஆண்டவரே, இப்போ நான் காலை கூட கழுவிடுறேன், பரவாயில்ல. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாம் ரபின்னு கூப்பிட்றான், எல்லாம் போதகரேன்னு கூப்பிட்றான், ஒரு சிலர் என்ன தேவனுடைய குமாரனேன்னு சொல்றான். எல்லாம் ஓகே ஆண்டவரே, இப்போ காலை கழுவு. ஓகே ரைட் ஃபைன், காலை கழுவிடுறேன். அப்போ இந்த அத்தாரிட்டி எதுக்கு ஆண்டவரே? நான் சொல்றேன். இப்போ கெட்சமனேக்கு போறார். போனா எல்லாம் அடிக்கிறது பிதா காட்டுறாரு. அடிக்க போறாங்க, உன்னை இப்படி பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ இவரு ஆண்டவரே எல்லாரும் அடிக்க போறாங்க, எல்லாம் ஓகே. இப்போ நம்மளாத மாம்சத்தில் நான் யோசிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ வராங்க, அடிக்கிறாங்க, தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, துப்புறாங்க, அறையிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. இந்த அத்தாரிட்டி எதுக்கு? இந்த அத்தாரிட்டி எதுக்கு ஆண்டவரே? அப்போ அந்த அத்தாரிட்டி வச்சு நான் என்ன செய்யணும்? காலை கழுவ சொன்னீங்க, நான் கழுவிட்டேன். சரி, ஏதோ பிடிக்க வந்தால் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது நியாயம். அடிக்கவும் கூடாது, வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. சரி, எது வரைக்கும் தாழ்த்தணும்? சிலுவையின் முடிவு பரியந்தம். அப்படின்னா சாவர வரைக்கும். அப்புறம் எதுக்கு இந்த அத்தாரிட்டி? இதை வச்சு நான் என்ன செய்ய? எதுக்கு என் கையில் கொடுத்தீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த அத்தாரிட்டியை இப்போ யூஸ் பண்ண உனக்கு கொடுத்தன்னு யார் சொன்னா? உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும். அப்போ ஆண்டவரே, இப்போ உனக்கு கொடுத்த அத்தாரிட்டி முன்னாடி கொடுத்துட்டேன், இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, 1000 வருஷ அரசாட்சியில் யூஸ் பண்ணுறதுக்கு. சகல ஜனங்களையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற காலம் ஒன்று வரும். அப்போ இப்போ நான் சொல்கிறது தான் செய்யணும். அப்போ அத்தாரிட்டிங்கிறது சுயாதீனம். அத்தாரிட்டிங்கிறது எனக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆனால் எப்போ யூஸ் பண்ணணும்னு பரலோகம் சொல்லுமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். அதை ஏன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிரிச்சு வை, அத்தாரிட்டியை தனியாக வச்சிரு, அடிமைத்தனத்தை தனியாக வச்சிரு, நான் சொல்கிறத மட்டும் செய். பல நேரங்களிலே இங்கே தான் பிரச்சனை வரும். நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களை கர்த்தர் புறம்பே தள்ள சொல்லுவார், ஒதுக்கி இருப்பார், வேண்டாம், இல்லை ஆண்டவரே இது அது வேணாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், தேவையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு அது வேண்டாம், அவ்வளோதான்ப்பா. இல்லை இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சான், புறம்பே தள்ளுன்னு சொன்ன உடனே இந்த காரியம் ஆபிரகாமுக்கு ஆமாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. நீதிமானுக்கு துக்கமாக இருக்குது, என்னடா இப்படி தொலை சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ வேணாப்பா, விட்டுருப்பா, சாரால் சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்? சுதந்திரவாளி அடிமையானவர்களோடு ஒன்றாக இருப்பதில்லை, உன் மாம்சமும் உன் தேவசித்தமும் ஒன்றாக இருப்பதில்லை. 100% காட்ஸ் வில். முதலாவது உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகணும். உருவாகிறதுக்கு கிறிஸ்து உருவாகிறதுனா மறுபடி பிறக்கிறது. அந்த மறுபடி பிறக்கிறதுனா பாவத்திலேருந்து வரதில்லை, இங்கே உருவாகணும் வசனத்தில். அந்த உருவாகும் போது உங்கள் மாம்சம் உள்ள என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை பிறந்த பிறகு மாம்சத்தோடு கூட தான் அடங்கி இருக்கும், இந்த மாம்சத்தோடு. ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் இதை விட்டு உங்களை என்ன செய்வார்? பிரிப்பார். ஆனால் உள்ளே அடங்கி இருக்கும் போது இதுவும் அதுவும் எப்படி இருக்காது? ஒன்றாக இருக்காது, போராடிக்கிட்டே இருக்கும். ஒரு பீரியட் வரும், கர்த்தர் ரெண்டுத்தையும் என்ன செய்வார்? பிரிப்பார். ஒருவேளை பிரிய விடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா இதை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், ரிமூவ் பண்ணிடுன்றார். ஒரு நாள் வரும், முழு மாம்சமும் மாறி மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு இதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும். கர்த்தருடைய 100% தரிசனத்தோடு நம்முடையதான அங்கே ஆவிக்குரிய மாம்சமும் ஆவிக்குரிய சரீரமும் நம்ம தரிசனமும் ஒன்றாக இணையும். அப்பொழுது வெறும் சுதந்திரவாளி மட்டும்தான் இருப்பான். அல்லேலூயா. சாராலும் ஈசாக்கும் மட்டும் இருப்பாங்க. நம்முடையதான தரிசனமும் நம்ம ஆவிக்குரிய சரீரமும் மட்டும் இருக்கும். கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக சபை செஞ்சுக்கிட்டே வரணும். கலாத்தியர் சபை தவற விட்டதை நீங்களும் நானும் தவற விடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லோரும் எந்திரிக்கலாமா? இந்த 4 இடத்துல முதலாவது, கிறிஸ்து உருவாகும் அளவும் அவன் அவளை அறியாதிருந்தான்.
பரிசுத்த ஆவியினுடையதான கிரியை நடைபெறும் போது உங்க மாம்ச கிரியை நுழைச்சிடாதீங்க உள்ள. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தின பிளான் வச்சுக்கிட்டு இருக்கும் போது தாவீது ஆலய பிளானை உள்ள கொண்டாந்துட்டார். அது கர்த்தருக்கு கஷ்டம். கலந்துருச்சு, பொல்லாங்கன்னு பிறந்துருவான். அவ்வளோதான். கலக்காம பத்திரமா பார்த்துக்குங்க. உங்க தரிசனத்தோட ஒரு நாளும் உங்க சுயத்தை நான் உணர்த்தப்படுறதை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்துறாருன்னா போயிட்டே இருங்க. நடுவில் மேடு வரும், பள்ளம் வரும், வனாந்தரம் வரும், செங்கடல் வரும். அங்கே எதையுமே நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த செங்கடலை கடக்கிறதுக்கு ஏதாவது போட்டு பார்க்கலாமான்னு நினைக்காதீங்க. பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்மி ரெடி பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு திட்டம் அவர் வச்சிருப்பாரு, செங்கடலை கடக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார். அவரே செய்வார். வனாந்தரத்தில் தண்ணிக்கு என்ன ஆகும் நீங்க ஒன்று நினைக்காதீங்க, போர் போடலாமான்னு நினைக்காதீங்க. அவரே கண்மலை தண்ணியை கொண்டு வருவார். அவர்கிட்ட எல்லா திட்டத்தோட தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேற வரைக்கும் உன் மாம்சத்தை மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கூட பண்ணிடாதீங்க. நீ பண்ற கொஞ்சம் கொஞ்சம் உன் தரிசனத்தை நிறைவேற்றுறத டிலே பண்ணும், டிலே பண்ணிட்டே இருக்கும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், கர்த்தர் காலியாக்கி கொண்டு போனார்னா 100% கூட போயிருங்க, அது நல்லது. சும்மா இருக்க சொல்றாரு. ஆயத்தம் மட்டும் பண்ணு, நீ சும்மா இரு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், நீங்களோ சும்மா இருப்பீர்கள், கர்த்தரோ உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தம் பண்றது அவங்க வேலை, யுத்தம் பண்றது அவருடைய வேலை. ரெண்டாவது, ஆண்டவர் சில காலகட்டம் வரைக்கும் உன்னை ஒரே கூடாரத்துக்குள் தான் வச்சிருப்பார். இஸ்மவேலையும் ஈசாக்கையும் உங்க மாம்சத்துக்குள்ள தான் கர்த்தர் உங்களை, இந்த உலகத்துக்குள்ள தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை சுத்திலும் இஸ்மவேலர்கள் இருப்பார்கள். நீங்க அடிமைப்பட்டு தான் இருக்கணும். அது உண்டாக்கினவராலே அப்படி ஆயிற்று. அதை விட்டு மீறி வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. ஆகார மாதிரி ஓடாதீங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்ல, திரும்பி போய் நீ அடங்கியிரு உன்னாட்சியார் கையில. ஏன்? உன்னை ஆசீர்வதிக்கிற, உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற காலம் ஒன்று வரும், அப்ப பார்த்துக்கலாம். இப்ப இரு, ஆண்டவரே கடினமா இருக்கு, இரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இரு. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே தரித்து. மூன்றாவது, ஆண்டவர் உன்னை சுதந்திரவாளியோடு கூட வைக்கும் போது அந்த அடிமையானவன் உன்னை துன்பப்படுத்துவான். உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை பத்தி கர்த்தர் சொல்றார். அதுவும் ஆவியோடு கூட போராடும் போது அது மனஸ்தாபப்படும். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. ரெண்டும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். கடைசியாய், அடிமையானவனை புறம்பே தள்ளு. உங்க தரிசனத்துக்கு ஒத்து வராததை தள்ளிடுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சில ஆட்கள் உங்களிடத்துல வந்து உங்க காது கிணியபடி பேசுவாங்க, உங்க உங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி பேசுவாங்க. ஆனா அவங்க தரிசனத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. லோத்து நீதிமான், ஆபிரகாமோடு கூட டிராவல் பண்றவன், ஆனா அவன் கானானுக்கு ஒத்து வர மாட்டான். அவனை அமுச்சிடணும். நீ கானானுக்குள்ள வைக்கலான்னு வச்சுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிறகு உனக்கு வாக்குவாதம் உண்டாகும். ஆண்டவர் அனுப்ப சொன்னா அனுப்பிடுங்க, அவ்வளவுதான். சில நேரங்களில் அந்த அடிமையானவன் நம்மை துன்பப்படுத்துவான். துன்பம்னா வேதனைப்படுத்துவானா சரீரத்தில் இல்லை, உங்களுக்குள்ள தரிசனம் வேதனைப்படும், பரலோகம் வேதனைப்படும் உங்கள் நிமித்தம். ஐயோ, இவனை கொண்டு மிக்ஸ் பண்றாங்களே, நான் தான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வான்னு சொன்ன, நீ ஏன் லோத்தை கூட்டிட்டு வந்த? ஒரு இடத்துல அவன் உன்னை வேதனைப்படுத்துவானே, ஒரு இடத்துல அவன் சோதமுக்கு போகும்போது நீ வேதனைப்படுவியே, ஒரு நாள் நான் சோதமை அழிக்கும் போது நீ துக்கமா இருப்பியே. நான் இதெல்லாம் வேணாம் தானே அவனை விட்டுட்டு வர சொல்றான். அங்கேயே அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, நான் அவனை பார்த்துப்பேனே, நீ ஏன் கூட கூட்டிட்டு வந்த? இப்ப அவனுக்கு துக்கமா இருக்கான் பத்தியா? நான் உனக்கு ராகேல கொடுக்கவே இல்லையே, நீ வேலை செஞ்ச பிறகு நான் லேயால தானே கொடுத்த உனக்கு. நீ கஷ்டப்பட்டு திருப்பி ஏன் ராகேல கூட்டு வந்த? அவ உன்னை வேதனைப்படுத்துறாளே, வழியில செத்து போனாலே, இப்ப உனக்கு அது துக்கமா இருக்குதே. இவ்வளவுக்கும் நான் உன்னை அன்னைக்கே தடுத்தேனே, நீ கேட்கலையே. என் தரிசனமும் மாம்சமும் ஒன்னா ஆகவே ஆகாது. உன் மேல் வச்ச தரிசனம் வேறு. நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ வேறு விரிக்கப்பட்டவன், நீ பரலோகத்தினால் திட்டம் பண்ணப்பட்டவன். உன் தரிசனத்தை கொண்டு போய் மாம்சத்தோட கலந்துராத. கடைசியாக
உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார், புறம்பே தள்ளு, ஜஸ்ட் ரிமூவ். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, ரிமூவ். அவ்வளோதான். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்துக்கு முன்னாடி நீ விடுறது எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. அது வேணா லாபமாக தெரியலாம் உலகத்தில், ஆனால் தேவ திட்டத்துக்கு முன்னாடி அது நஷ்டம், அது குப்பை. இது அவருக்கு தெரியுது பவுலுக்கு. எனக்கு பூமியில் அது லாபமாக இருக்குது, ஆனால் தேவ தரிசனத்தோடு பார்த்தா அது நஷ்டமும் குப்பையும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், இடைப்பட்டு இருப்பாரானால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, கர்த்தர் என் கூட பேசினாரு, கர்த்தர் என்னை அவருடைய வசனத்தினால தரிசனத்தினால மீண்டும் ஒரு விசை என்னை கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிறாரு அப்படின்னா அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறோம், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், ஆண்டவரே நீர் வச்ச தரிசனத்தில் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, வசனத்தினால் நிரப்பி அனுப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு நீ தரிசனத்தை வச்ச தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த தரிசனத்தை முடிவு பரியந்தம் சுதந்திரிக்க ஒருத்தர் கூட அந்த தரிசனத்தை இழந்துடவே கூடாது ஆண்டவரே. எல்லா தரிசனத்தை நிறைவேற்றினவர்களாய் வந்து சேர கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.